ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து என்ன வ்ளாக் பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து ரிஷப் டேடி வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கார் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டுக்கோழின்னு சொல்கிறாரு, பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அரை கிலோ 240 ரூபாவாம் ஃப்ரெண்ட்ஸ், 240 ருபீஸ். இன்றைக்கி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான்வெஜ் சாப்பாடு. கீழே பாருங்கள், ஹோட்டல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு பாருங்கள், சமையல் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான்வெஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். எப்படி குக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னும் புது பாத்திரம் வாங்கவில்லை. எப்போ வாங்க போகிறோம்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதிலே தான் சமைச்சிட்ருக்கோம். இப்போ வந்து குக் பண்ணுற வீடியோ வந்து கண்டினியூஸாக எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் வந்து ஒரே சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான், வீடியோ எடுக்கவே விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் வர வர. ஸோ வெங்காயம், பச்சை மிளகா, கடுகு, சீரகம்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கன்லாம் போட்டு நல்லா குக் பண்ணி நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. இது வந்து ரிஷப் டேடிக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு போட்டிருந்தேன். அவர் முதல்ல சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் போல் ரிஷப் டேடி வந்து கடைக்கு போகலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். சரின்னு சொல்லிட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து நான் பப்ஸு சாப்பிடல. ஒரு தடவை பப்ஸு சாப்பிட்டு எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுலேருந்து பப்ஸை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கோலி சோடான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி டைப்பில் ஒன்று வாங்கியிருந்தார். இது வந்து ஃப்ரெஷ்ஷு ஆரஞ்ச் ஜூஸ் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்துச்சு. ஸோ குண்டு சோடா வந்து ரிஷப் டேடி குடித்தார், நான் வந்து அந்த ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ரிஷப் வந்து பாப்கார்ன் வாங்கியிருந்தோம். நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நல்லா க்ரன்ச்சியாகவே இல்லை, சப்புன்னு இருந்துச்சு. ஸோ காசு வேஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நல்லாவே இல்லை பாப்கார்ன். அது ரொம்ப நாளாக அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்ச மாதிரி இருந்துச்சு, நல்லா க்ரன்ச்சி இல்லை, சப்புன்னு இருந்துச்சு. சரின்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டோம். ரிஷப் வந்து சாப்பிடவே இல்லை, நானும் சாப்பிடவே இல்லை அந்த பாப்கார்ன். அவங்க அப்பா மட்டும்தான் சாப்பிட்டாரு. ஸோ சாப்பிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு பைக்கில் அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக வீடியோ எடுக்கவே முடியல. ஸோ எங்கேயாவது வெளில போகும்போது தான் வீடியோ எடுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வீடியோ எடுக்கவே முடியல. பையன் ஒரே சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாப்கார்ன் வந்து அவன் சாப்பிடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கையில் வச்சுருக்கான் பாருங்கள். அவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிட்டாரு. நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டோன்னே எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வடை வாங்கிட்டு வந்தார். இந்த மாதிரி குட்டி குட்டி வடை யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். பஜ்ஜி, வடை, போண்டா, அதுக்கப்புறம் இந்த பருப்பு வடை ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு வடை யாருக்கு பிடிக்குன்னு சொல்லுங்கள். நான் வந்து விரும்பி தான் சாப்பிடுவேன். பட் சாப்பிட பல்லு வலி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சுட சுட இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி குட்டி குட்டி வடை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பஜ்ஜி பாருங்கள் எவ்வளோ குட்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டே ஒரு ஹாப்பி நியூஸ். நாங்கள் வந்து ஏடிஎம் போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக போயிருந்தோம்னா ஒரு சின்ன ஒர்க்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். இல்லைப்பா நீனும் வா, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டேடி. சரி வாங்க 3 பேரும் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போனோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எடுத்துக்கிட்டே போனோம் ஃப்ரெண்ட்ஸ். சடன்லி மொபைல் வந்து ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆகிட்டு வாய்ஸ் ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வீடியோ கண்டினியூஸாக எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப கிட்ட. ஒரு 30 செகண்ட் தான் ஆகும் பேங்க்குக்கு போகிறதுக்கு. எஸ்பிஐ பேங்க் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காக நாங்கள் ஏடிஎம் வந்திருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ், பேங்க்லேருந்து காசு எடுத்த உடனே ரிஷப் டேடி வந்து எனக்கு செப்பல் வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். வேண்டாம், ஈவினிங் வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் ஆனால் நல்ல நல்ல செப்பல் இருந்துச்சு. அவருக்கு வந்து அடிக்கடி செப்பல் வந்து புதுசாக வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ்.
அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க அந்த குட் நியூஸ் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில்ல வந்து பார்த்துருப்பீங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து யூடியூப்லேருந்து செகண்ட் பேமெண்ட் வந்திருக்கு. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் செகண்ட் பேமெண்ட் எடுக்கிறதுக்குள்ளே. ரொம்ப வெயிட் பண்ணி வந்திருக்கு அந்த காசு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. போன வருஷம் ஜூன் ஜூலையில் வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வருஷம் வந்து ஜூன் ஜூலை. ஸோ 1 இயர் ஃப்ரெண்ட்ஸ். சில பேர் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வந்து மந்த்லி காசு வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குட்டி சேனல் வந்து ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டம். வீடியோஸ் வந்து நல்லா வியூஸ் போகணும். ஒரு வீடியோ போட்டோம்னா நல்லா ஃபுல்லாக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்ல அமௌண்ட்டு கிடைக்கும். அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரம் வந்து நம்மளுக்கு வந்து டாலர்ஸ் ஏறும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து என்னோடய சேனல் அவ்வளோக்கா ரீச் இல்லை. ஸோ இருந்தாலும் சிறுக சேர்த்து வச்ச காசுங்கிற மாதிரி சிறுக சேர்த்து வச்சு செகண்ட் பேமெண்ட் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் உங்களுடைய அன்பு ஆதரவுனால தான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு. செகண்ட் பேமெண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஹஸ்பண்டும் ரொம்ப ஹாப்பி. ஸோ மந்த்லிலாம் காசு வராது ஃப்ரெண்ட்ஸ். பெரிய சேனலுக்குலாம் மந்த்லி வந்து $100 கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறும். பட் குட்டி சேனலுக்கு வந்து கொஞ்சம் ரீச்சு கம்மியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் அமௌண்ட் வர்றது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து எனக்கு வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் ஹைப் பட்டன் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஹைப் பட்டன் வந்து எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய இடத்துக்கு போய் காட்டும். அதனால் வந்து எல்லோரும் மறக்காமல் ஹைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரெக்கமெண்ட் பண்ணோம் யூடியூப் ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிஷப் டேடி வந்து தேங்க்யூ சொல்கிறாரு பாருங்கள். இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய அன்பு ஆதரவுனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கிடைச்சிருக்கு. ஸோ ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி நீங்கள் பேசுங்க. என்ன பேசுங்க? தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும். எல்லாமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸும் பண்ணுங்க. லாங் வீடியோல வியூ போதால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே லாங் வீடியோ பார்க்கறது இல்லை, பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் பேமெண்ட் வந்திருக்கு. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏடிஎம் போயிட்டு இப்போ தான் வந்தோம். இன்னும் ஒன்றுமே சமைக்கல ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 12 மணி ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டு தான் சமைக்கணும். என்ன சமைக்க போகிறோம்னா சாம்பார் சாதம், முருங்கைக்காய் பொரியல். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சமையல். இன்னும் சமைக்கலை. ரிஷப் டேடி செம்ம காண்டில் இருக்கார். ஸோ ஏடிஎம்லேருந்து வந்துட்டு காசு எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சமையல்னால் முருங்கைக்காய் பொரியல், சாம்பார் சாதம், அதுக்கப்புறம் மோர் ஃப்ரெண்ட்ஸ். மோர் வந்து இந்த 10 ரூபா பேக்கெட் இருக்குல்ல, அந்த மோர் தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா சூப்பராக இருந்துச்சு. நிறையா தண்ணி ஊற்றலை ஃப்ரெண்ட்ஸ். ஒரே ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றினா நல்லா சூப்பராக இருந்துச்சு. திக்காக இருந்துச்சு. குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு தயிரும் வாங்கிட்டு வருவார். அது வந்து புளிப்பே இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு தயிர் தான், வீட்டில் செஞ்ச தயிர் தான். ஆனால் அது புளிப்பே இருக்காது. வேண்டாம், அதுக்கு இதே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டேன். இந்த வெயில் காலத்தில் கூட தயிர் கூட புளிப்பாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அது வேண்டாம், இனிமேட்டுக்கு இந்த மாதிரி தயிர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே நல்லாயிருக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி 2 பாக்கெட் தயிர் ஊற்றினா நல்லா இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். யாருக்கு மோர் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அடிக்கடிலாம் குடிக்க மாட்டேன். எப்பயாவது கிடச்சிதுன்னா குடிப்பேன், அவ்வளோதான். மோர் சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படிங்கிற பழக்கமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எந்த பழக்கமும் எனக்கு அப்படி கிடையாது. எதுலேயும் நான் அடிக்ட் கிடையாது. இப்போ டீ காஃபி கூட வெளியில் எங்கேயாவது சுத்த போனோம்னா குடிப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ரொம்ப ரேராக தான் டீ காஃபிலாம் குடிப்பேன். எதுவுமே ரொம்ப ரேர் தான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு.
நல்லா கலக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆல்ரெடி ரிஷப் டேடியும் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்டுட்டு ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். யார் யாருக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கும் ரிஷப் டேடிக்கும் வந்து இந்த சாம்பாரில் போட்டால் கூட அவ்வளோக்கா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும், நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் சாம்பார் சாதம்னாலே நாங்கள் வந்து முருங்கைக்காய் தான் செய்வோம். எப்பயாவது முட்டை பொரியல் இல்லைனா முருங்கைக்காய் தான் அதிகம். ரிஷப் டேடி வந்து முருங்கைக்காய் மட்டும் தூக்கிட்டு வந்துடுவார் கடையிலேருந்து. நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்களேன், செம்மையாக இருக்கும். எலுமிச்சை ஊறுக்காய் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கசப்பாக இருந்துச்சு, பட் நல்லா இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.